ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ்னா வெஜ் சவர்மா கோதுமை ப்ரோ. இதில் பேஸில் நான் சப்பாத்திக்கு பண்ணிடலாம். அதே மாதிரி மாவு பிசைஞ்சுக்கணும். சேம் சப்பாத்தி மாவே தான். ஆக்சுவலி நான் சப்பாத்தி மாவு தான் பேலன்ஸ் இருந்துச்சு, அதை அப்படியே அதுக்கு வேண்டி பணியாட்டின்னு சொல்லிட்டு அதை அப்படியே போடுறேன். வெயிட், சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சி சப்பாத்தி மாதிரியே சுட்டு எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், சப்பாத்தி எப்பவுமே சுட்டு எடுக்கணும். நான் பிளாக் பாக்ஸாக தான் போடுறேன். வெயிட் தாங்க. சொல்லுங்கள் வீடியோ போயிட்டுருக்கு, சொல்லுங்கள். சப்பாத்தி தேய்ச்சாச்சு, எடுத்து கல்லில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கணும். நாங்கள் 4 மெம்பர்ஸ் இருக்கோம், அதனால் 4 சுட்டு எடுத்துருக்கேன். ஷேப்பாலாம் போட மாட்டேன், இப்படி தான் போடுவேன். எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும்தான் ரவுண்ட் ஷேப்பில் போடுவேன். எப்படி சாப்பிட்டாலும் என்ன பண்ண போகிறோம், ஜீர்ணாக தான் போகுது. அதை நம்ம எப்படி சாப்பிட்டா என்ன, நம்ம டேஸ்ட் தானே முக்கியம். சப்பாத்தி ஃபுல்லாக சுட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த மயனஸும் இதில் என்ன இருக்குன்னா, இது ஒரு மிக்சரு. இதில் நம்ம இன்றைக்கி வெஜ்ஜு தானே செய்ய போகிறோம், வெஜ் சவர்மா தான் செய்ய போகிறோம். அதில் என்னென்னா, இது வந்து சோயா, நம்ம சில்லி போடுற மாதிரி, சிக்கன் சில்லிலாம் போடுற மாதிரி மேக்னேட் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து, நான் டீப் ஃப்ரை பண்ணல, சேலோ ஃப்ரை, தோசைக்கல்லில் சேலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மயனஸ், ஃபன் ஃபுட்ஸ் வெஜ் மயனஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கேரட் பீன்ஸ் துருவி வச்சுருக்கேன். இதில் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட்டு, காரத்துக்கு மிளகாத்தூள், பெப்பர் கூட போட்டுக்கலாம். நம்ம மிளகாத்தூள் வேண்டாம் அப்படிங்கிறவங்க சில்லி பவுடர் போடும்போது கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதனால தான் நான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சவர்மாவுக்கு போடுற மிக்சர் டெக்ஸ்சர் வந்துருச்சு பார்த்தீங்களா. இதை வந்து எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சப்பாத்தி எடுத்து ஒன்றா ரோல் பண்ண போகிறோம். கீர்த்தி குட்டி, இது உங்களுக்கு பிடிக்குமா? எஸ். எவ்வளோ பிடிக்கும்? வெரி வெரி லைக். ஐ அம் லைக் லைக் வெரி வெரி. மம்மி சமையலெல்லாம் பிடிக்குமா பிடிக்காதா உனக்கு? பிடிக்கும். வெரி வெரி டேஸ்டி. வெரி வெரி டேஸ்டியா? இப்படி ரோல் பண்ணிவிட்டு கீழே ஒரு மடித்து இப்படி ஒரு ரோல், இப்படி ஒரு ரோல் பண்ணால் சவர்மா முடிஞ்சிருச்சு. வெஜ் வீட் சவர்மா முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லாத்தையும் அதே மாதிரி இது மாதிரி பண்ணிவிட்டு இப்படி மடித்து, இது 2 பக்கம் இப்படி ஒரு மாதிரி மடித்து, நம்மக்கிட்ட ஃபாயில் ஷீட் இருந்துச்சுன்னா ரோல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்படியே வச்சாலும் அப்படியே இருக்கும். ஃபோல்ட் பண்ணி வச்சிடணும், அவ்வளோதான். எம்மி ஸ்பைசியான வெஜ் சோயா அண்ட் வீட் shawarma ready to eat. Oh.
ஓகே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.